மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் தொடர்ச்சியாக இது சம்பந்தப்பட்ட காணொலிகளை வந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். ரஃபா இருக்கக்கூடிய ரீயூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக்னு சொன்னாங்க. இது அப்படி இல்லை, இல்லையா? அது வேற பிளாஸ்டிக். அப்ப இதோட இது என்ன வந்து இது கவர்மெண்ட் தான். இது கவர்மெண்ட் அது என்ன? ஆனா போதனா வைத்தியசாலை இல்ல இதுல பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி இது எந்த இடத்துல இருந்து வந்ததுன்றத கவர்மெண்ட் சின்னம் தான். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எங்கேருந்து வந்தாலும் எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கல. அந்த கோட்டை அது கோட்டை வச்சு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அது சரி அது சரி அது என்ன கவர்மெண்ட் சின்னம் இருக்கு. இது தெரிய வர்ற பட்சத்தில் என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? கவனமா கால வைங்கோ, போத்தலோடு எல்லாம் இருக்கு. தயவு செய்து எங்கள் மண் மீது கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள். எங்கள் மண்ணுக்காக நாங்கள் கொடுத்த விலைகள் அதிகம். இத்தனை உயிர்களை நாங்கள் இழந்து இந்த மண்ணுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கணும். நிறைய யூரின் பேக் இருக்கு, ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து மழைக்கு தண்ணியோட கலக்கேக்கல என்ன மிகவும் நீர்நிலைகளையே பாதிக்கக்கூடிய ஒரு கடுமையான என்ன பில் அது. அதுல ஏதோ ஒரு சீலெல்லாம் அடிச்சிருக்குது. ஏதாவது வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கா இந்த இடத்துல? நிச்சயமா இந்த இடத்துல வந்து இப்ப பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப அரச லட்சணையோட சில பொருட்கள் காணப்படுது. இப்ப இதுல என்ன எனக்கு ஒரு கேள்வி என்று சொன்னா, இப்ப மெடிக்கல் வேஸ்ட், இப்ப குப்பைகளை விடுங்க, பொதுமக்கள் வந்து தங்களுடைய அறியாமையால கொட்டுறதாக இருக்கலாம். வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் நிற்கிற இடம் எங்கே என்று சொன்னால், யாழ்ப்பாணம் கோம்பையன் மணல் இந்து மயானத்துக்கு முன்பாக நின்று இந்த காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணம் கோம்பையன் மணல் இந்து மயானத்துக்கு முன்பாக இருக்கிற பகுதிகளில் வந்து பொதுமக்களால் வந்து குப்பைகள் வந்து கொட்டப்படுகிறது. குறிப்பாக மெடி வேஸ்ட், அதாவது மருத்துவ கழிவுகளும் இந்த இடத்துல காணப்படுகிறது. துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த யாழ் மாநகர சபை ஊழியர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இந்த இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். என்னென்ன விடயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கடந்த வாரம் நான் பதிவேற்றிருந்த காணொலியின் படி யாழ் மாநகர சபை இந்த இடத்துல துப்புரவு பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே தான் பொதுமக்களால் குப்பைகள் வந்து, அதாவது இது வந்து இந்து மயானத்துக்கு முன்பாக இருக்கின்ற வீதிக்கு முன்னாலே இருக்கிற இடத்துல தான் குப்பைகள் வந்து அதிக அளவில் கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த குப்பைகளாக வந்து மருத்துவ கழிவுகளும் கலக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கிற வகையில் இந்த இடத்துல அதிக அளவில் குப்பைகள் காணப்படுகிறது. இந்த இடத்துல இவ்வாறு மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டப்பட்டது சம்பந்தமாக யாழ் மாநகர சபையினுடைய சுகாதார பிரிவு தலைவர் எஸ்பி சார்வன் அவர்களிடம் நாங்கள் தகவல்களை கேட்டு அறிய இருக்கிறோம். வணக்கம். அதாவது இந்த இடத்துல குப்பை இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த போத்தல்கள் சகலதுமே இருக்குது, அதோட மெடி வேஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன மாதிரி சொல்லுங்கள். உண்மை, நாங்கள் கழிவு நீண்ட காலமாக கொட்டப்பட்டிருக்கின்றது. இதை அகற்ற மக்கள் மீண்டும் அதனுடைய குப்பையை கொட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இன்று முழுமையாக அந்த குப்பைகளை அகற்றுவதற்காக எங்களுடைய கழிவகற்றும் விசேட வேலை திட்டத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்ற போது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செயற்பாடு அங்கே காணப்பட்டிருந்தது. அங்கே மிகவும் மோசமான மெடிக்கல் வேஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய, தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த மெடிக்கல் வேஸ்ட், அதை அவர்கள் மறைமுகமாக அந்த இடத்துக்குள்ளே வீசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த இடத்துக்கே சென்று பார்த்தால் உங்களுக்கு அது சம்பந்தமான இதுகளை நாங்கள் காட்ட முடியும். நீங்களும் எங்களுடைய மண்ணுக்காக நடுநிலையாக நேர்மையாக உங்களுடைய தொழிலை செய்யக்கூடிய ஒரு யூடியூபர் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே நீங்களும் இந்த இடத்துக்குள்ள வருவீங்கள் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக பார்ப்போம். பொதுமக்களுக்கு நல்லது செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு காத்திருக்கிறேன். இப்போ இதில் என்ன எனக்கு ஒரு கேள்வி என்று சொன்னால், இப்போ மெடிக்கல் வேஸ்ட், இப்போ குப்பைகளை விடுங்க, பொதுமக்கள் வந்து தங்களுடைய அறியாமையால் கொட்டுறதாக இருக்கலாம். மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டே கொட்டுறதுக்கு அந்தந்த நிறுவனங்களுக்கோ அல்லது அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கத்தானே வேணும். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்து ஒதுக்கப்பட்டுத்தானே இருக்க வேணும். ஏன் அங்கே கொட்டாமல் இந்த இடத்துல வந்து கொட்டப்படுது? மெடிக்கல் வேஸ்ட் எனப்படுவது சாதாரணமாக கழிவு கொட்டும் இடத்திலே அவற்றை கொட்ட முடியாது. அதை இன்சினரேட்டர் மூலமாகத்தான் அவைகளை இந்த பாருங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. கடுமையான வெப்பத்திலே நாங்கள் அவற்றை எரியூட்டித்தான் அழிக்க வேண்டும். அதற்கு தனியார் நிறுவனங்கள் அனுராதபுரத்திலிருந்து வந்து அந்த கழிவுகளை
எடுத்து செல்கிறார்கள். அது மிகவும் அதிகமான பணச்செலவு இருப்பதனால் பெரும்பாலும் இது தனியார் வைத்திய நிலையங்கள் தான் இப்படியான ஒரு செயற்பாடுகளை செய்யும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது சம்பந்தமாக அந்த இடத்துல நாங்கள் பார்வையிட்டால் அதனை சில சமயம் கண்டுபிடிக்க முடியும் நினைக்கின்றேன். அவ்வாறு கண்டுபிடித்தால் என்ன வகையான நடவடிக்கைகள்? நிச்சயமாக அவர்களுக்கு கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் தற்காலிகமாக அவர்களது வைத்திய நிலையங்களை மூடுவதற்குரிய அதிகாரங்கள் கூட எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் அதனை சரியாக பார்வையிட்டு அது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இந்த இடத்தை பார்வையிட்டீங்கன்னா தெரியும், முற்று முழுதாக இது மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கின்றன. மிகவும் ஒரு மோசமான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே பணிபுரியக்கூடிய எங்களுடைய ஊழியர்கள் அவர்களை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். அவர்கள் வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்படியான ஒரு தொற்றுகளை அவர்கள் வேலை செய்வது மிகவும் முழுக்க மெடி வேஸ்ட் முற்று முழுதாக சொல்லுங்க. முற்று முழுதாக இது மிகவும் ஆபத்தான சிறுநீர் பைகளாக இருக்கலாம் அல்லது டயாலிசிஸ் செய்கிற அந்த ஒரு மெடிக்கல் இந்த அடையாளங்களை வேஸ்டாக கூட இருக்கலாம், வந்திருக்குன்னு சொல்லி பிடிக்கலாம். அதோட உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் நாங்கள் தடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இனம் தெரியாத ஹாஸ்பிட்டல் நிறுவனம் ஒன்று இந்த தனியார் தங்களுடைய வாகனங்களில் கொண்டு இந்த சீமந்து பைகளின் உள்ளே நிரப்பிக்கொண்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சீமந்து பைகள் கிடக்கின்றன. இவ்வளவு மெடிக்கல் ஒரு பக்கத்தில் நாங்கள் கை வைக்கிற அளவுக்கு எங்கள் மற்ற குப்பைகளை தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். இதை தனித்துவமாக நாங்களுடைய டீம் விசேட MOH சுகாதார டீம் வரவழைச்சிருக்கின்றோம். அதோட பார்வையிட்டதுக்கு பிறகு இது விசேடமாக இது கழிவு எடுக்கப்படும். இதில் அந்த ஊசிகள் எல்லாம் இருக்குது, சரியான கவனம். இது எங்களது சாதாரண சுகாதார ஊழியர்களை வைத்து இவற்றை அகற்ற முடியாது. எனவே நாங்கள் எங்கள் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு அறிவித்து அதனூடாக MOH அவர்களை தொடர்பு கொண்டேன். அவர்களது தொலைபேசி அழைப்பு என கிடைக்கவில்லை. 1 மணி நேரம் ஆகின்றது நினைக்கின்றேன். பார்ப்போம். PHAக்கும் அழைப்படுத்திருக்கின்றேன். அவர்களும் என்னுடைய தொலைபேசி ஆன்சர் பண்ணவில்லை. ஆணையாளர் உடனடியாக அனுப்பி வைப்பதாக கூறுகிறார். அவர்கள் இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் நாங்கள் இதனை எவ்வாறு அகற்றுவது, இதனை எங்கு நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பது என்ற ஒரு முடிவினை எடுக்க முடியும். அது எங்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வேலையிலே எங்களுக்கு உண்மையிலே ஒரு பாரிய சிரமத்தை இந்த மெடிக்கல் வேஸ்ட் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன பில்லா அது? அதில் ஏதோ ஒரு சீலெல்லாம் அடிச்சிருக்குது. ஏதாவது வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலா? இல்லை இப்போ ஒசல ஃபார்மசியில் வாங்கின ட்ரக்ஸுக்கும் இப்படி பில் கொடுக்குறவங்க. இப்போ இது ட்ரக்ஸுக்குரிய பில் இப்போ இது வைத்தியசாலையாக இருந்தால் வைத்தியசாலையின் கொப்பி அல்லது அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு தகவல் இருக்கும். இந்த பேக் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாதான் பார்த்தீங்களா? இல்லை, சிலது தனியார் நிறுவனங்கள் எடுக்க இல்லாத நினைக்கிறேன். இது இப்போ இன்றைக்கு நேற்று கொட்டின மாதிரி இருக்கா, காலகாலமாக கொட்டின மாதிரி தான் இருக்கு. இலட்சணைகளுடன் அது காணப்படுகின்றன. இது பிரைவேட்டுடைய ஹாஸ்பிட்டலா அல்லது அரசு? இல்லை இப்போ என்னுடைய கணிப்பு என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல உண்மையில சொன்னால் இப்போ சுகாதார குழு தலைவரும் சுகாதார குழு மாநகர உறுப்பினர்களும் இங்கே பிரச்சனை இருந்து இந்த இடத்துல செய்கிறோம். உண்மையில இந்த இடத்துல எங்களுக்கு ஆதரவாக இந்த இதில் கண்டுபிடித்து இது எவர் போட்டார் என்ற மேல விவரங்கள் எங்களுடைய சுகாதார பகுதியுடைய MOH இந்த இடத்துல மற்ற CPHI என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்களுடைய டீம் எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த இடத்துல நிற்கணும். அவர்கள் இன்றைக்கு நாங்கள் கால் பண்ணியும் ஒரு ஆன்சர் பண்ணாத ஒரு இடத்துல MOH இருக்குது. அப்புறம் இன்றைக்கு மனசு இருக்குதுன்னு சொன்னால் இது மேலே சொன்னால் மனவத்தை தருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் இவ்வளோ வேலை செய்கிறார்கள். உண்மையாக இந்த இடத்துக்கு எங்களுக்கு பெரிய இயந்திரம் வேணும், JCB இயந்திரம். JCB இயந்திரம் இருந்திருந்தால் இந்த வேலையை நாங்கள் ஈஸியாக வேலைக்கு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட மனித கழிவை கொண்டு தான் நாங்கள் சுகாதார குழு தனித்தான் செய்கிறோம். எங்களுக்கு சுகாதார எங்களுக்கு மற்ற ஏனைய இது தேவைப்படுதுன்றது சுகாதார குழுவுக்கு எங்களுக்கு இந்த மிஷினரிஸ்கள் இருக்கும்போது இயந்திரங்கள் இருக்கும்போது நான் வேலையை இலவாக இந்த மரத்தை நாங்கள் பிடுங்கினா தான் இந்த ஏரியா க்ளீன் பண்ண முடியும். இதை வெட்டணும்ன்றதுக்கு எங்களுக்கு நீண்ட ஒரு ப்ராசஸ். ஆனால் ஒரு JCB இயந்திரம் என்றால் மேலே இருந்து எங்களுக்கு பிடுங்கி விட முடியும். ரைட்டு. அதுக்கான அதை உண்மையில எங்கள் மாநகர அதிகாரிகளை நாங்கள் குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் அவர்கள் உண்மையில எங்களுக்கான ஒத்துழைப்புகளை பூர்ணமாக வழங்கும். ஆணையாளர், MOH, இன்ஜினியர் 3 பேரும் எங்களுக்கான பூர்ண ஒத்துழைப்புகள் வழங்கும் பட்சத்தில் இன்னும் நாங்கள் துரிதமாக சுகாதார தலைவருடைய அந்த வழிநடத்தலில் நாங்கள்
நாங்கள் வேகமாக இந்த வேலையை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமே எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் நாங்கள் வேகமாக நிற்கின்றோம். அந்த வேகத்திற்கு எங்களுக்கு மாநகர சபை ஒத்துழைப்பு தர வேண்டும். அரச நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்துல நிச்சயமா இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ அரச இலச்சினையோட சில பொருட்கள் காணப்படுது. இப்போ அரச ஒசு சிலையில் போய் மருத்துவ சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி தனியார் நிறுவனங்கள் பாவிக்கலாம். அவ்வாறு பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ சில பொருட்கள் வந்து தனியார் வைத்தியசாலையில் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் அங்கீகரிக்கிற இடத்துல தான் போய் வாங்க வேண்டியிருக்கு. ஏனெண்டா இந்த யூரின் பேக் எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் தனியார் வைத்தியசாலைக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. இந்த பேக்கை வந்து அரச ஒசு தலையிலையோ அல்லது வேறொரு இடத்துலையோ வாங்கி தனியார் வைத்தியசாலையில் பாவிக்கப்பட்டிருக்கலாம். ஏதாவது பில்லுகள் இருந்தால் அதில் ஏதாவது பேர்கள் அல்லது கிரெடிட் கார்டு நம்பர் இருந்தால் அதை வச்சு அதை யார் வாங்கியிருக்கிறது, எந்த வைத்தியசாலையில் என்ன திகதியில் வந்து அவங்க வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் தானே. என்ன அதில் பில்லுகள் ஏதாவது இருக்கா? என்ன அது பில் எதுமா டிஸ்கிரிப்ஷன் அவங்கள இந்த மருந்துட்டு அது நான் நினைக்கிறேன் அந்த டேப்லெட்டோட வர ஹேட்லக் போடுறது யூரின் பேக்கெல்லாம் கையால் எடுக்குவீங்க. ஆமாம் ஒரு கொஞ்சம் அது வந்து சரி, மற்றது வந்து யூரின் பேக். அது டைலிஸ் செய்கிற அந்த கெமிக்கல் க்ளவுஸை போடுங்க. அது சார் இதுக்குள்ள ஏதாவது பில்லுகள் இருக்கா? மாஸ்க் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல சாதாரண குப்பைகள் வந்து பொதுமக்களால் கொட்டப்பட்டிருக்கின்ற குப்பைகள் சாதாரண ஷாப்பிங் பைகளிலும் அந்த யூரியா பேக்லையும் போடப்பட்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகளாக வந்திருக்கின்ற கழிவுகள் வந்து எப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி சிமெண்ட் பேக்கில் வந்து பேக் பண்ணி இந்த இடத்துல வந்து கொட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து தெரியாமல் கொட்டினதில்லை, வடிவாக தெரிஞ்சு இந்த இடத்துல கொட்டுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொட்டியிருக்கிறார்கள். இந்த இடத்துல குறிப்பாக யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் வந்து களத்தில் இருக்கிறார்கள். ஒரு 5 நிமிடங்களுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நிற்க முடியலை. அதிக அளவில் வந்து துர்நாற்றம் வீசுகிற ஒரு பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. எவ்வாறு இந்த பகுதியால் பொதுமக்கள் போக்குவரத்தில் ஈடுபடுறாங்களோ தெரியலை. இது ஒரு முக்கியமான ஒரு மெயின் ரோட். கோம்பையன் மணல் இந்து மயானத்துக்கு முன்னுக்கு இது வந்து மானிப்பா வீதி. இதால் போகிற ஆக்களுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை. அதே சமயத்தில் இங்கால இருக்கிற குடியிருப்புகள், நுழம்பு தொல்லை, அதே சமயத்தில் சுகாதார கேடுகள்னு சொல்லி எவ்வளோ விடயங்கள் இருக்கிறது. சகல விதமான கழிவுகளும் இந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இன்ன கழிவுன்னு சொல்லலாது, எல்லா கழிவுமே இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு பள்ளமாக இது இருக்கிற ஒரு பகுதி என்றதால் அதிகளவான குப்பைகள் வந்து இந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்குது. பாருங்க, மரக்குத்திகள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டிராக்டரில் தான் கொண்டு வந்து கொட்டியிருக்க வேணும். சொல்லுங்க, பிஹெச்ஏ வந்தால் தான் நான் செய்யலாம். பிஹெச்ஏ சொல்கிறதுக்கு முன்னு கொஞ்சம் பெரிய மீடியாலாம் வந்துட்டு கேள்விப்பட்டு அப்போ நீங்கள் வாங்க, நான் உங்களை இதாண்ட வர அடிக்கல மீட்டிங் எல்லாம் உண்டு, மக்கள் சந்திப்பில்லை டக்குனு நீங்களும் வாங்க. சுடலைக்கு நேரம் பண்ணும், கோமை மலை சுடலைக்கு நேரம் பண்ணும். யாருக்கு நாளை ஏற்படுத்தினீங்க? இப்போ தற்போது பதில் முதல்வர் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தருவதாக கூறியிருக்கின்றார். அவர் வந்தால் நாங்கள் அதற்குரிய உத்தியோகத்தர்களை உடனடியாக இந்த இடத்துக்கு அழைத்து இதுக்கு ஒரு முடிவை நாங்கள் எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்ன வகையான குப்பைகள் இந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்கிறது. சகல விதமான குப்பைகளும் இந்த இடத்துல காணப்படுது. அதான் உண்மை. குப்பை கொட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை வந்து தெரிவு செய்து காலாகாலமாக இந்த இடத்துல குப்பைகள் வந்து கொட்டப்பட்டிருக்குது. சாதாரண குப்பைகளோடு சேர்ந்து இந்த மருத்துவ கழிவுகள் இருக்கிறது தான் இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு சுகாதார அச்சுறுத்தல் என்று சொல்லலாம். என்ன என்ன அது என்ன இருக்குது?
ஸ்ட்ரென்ச் இருக்குது, ஊசி இருக்குது. கவனமா எங்கே நிற்கிறீங்க? இப்போ இதெல்லாம் வந்து மழைக்கு தண்ணியோட கலக்கேட்டில் என்ன மிகவும் நீர்நிலைகளையே பாதிக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு கிருமி தொற்றுடைய ஸ்ட்ரிஞ்ச் எல்லாம் இப்படி இதில் வீசி இருக்கு. நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இவர்களை கண்டுபிடித்து சரியான ஒரு நாங்கள் கடுமையான ஒரு தண்டனை இவர்களுக்கு வழங்குகின்ற பொழுதுதான் இப்படியான வேலைகளை அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள். மாஸ்டருக்கு அனுப்பிட்டீங்கன்னா ஒரு மிருகத்தனமான ஒரு செயற்பாடு என்று தான் நான் உண்மையிலே இதை நான் வர்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட அங்கே மக்கள் மீதும் ஒரு ஒரு கரிசனையோ ஒரு அக்கறையோ இல்லாத, உண்மையிலே நாங்கள் பார்த்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களாலும் நாங்கள் தொழிலாளருடன் இணைந்து இப்படியான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான பெரிய பண முதலைகள் இப்படியான ஒரு கேவலமான ஒரு வேலைகளை செய்வது மிகவும் உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாகத்தான் நான் மிகுந்த ஒரு என்னது கோபத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. தயவு செய்து எங்கள் மண் மீது கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள். எங்கள் மண்ணுக்காக நாங்கள் கொடுத்த விலைகள் அதிகம். இத்தனை உயிர்களை நாங்கள் இழந்து இந்த மண்ணுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு கொஞ்சம் கூட ஒரு அக்கறை இல்லாமல் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு இப்படியான ஒரு கேவலமான செயற்பாட்டை நீங்கள் செய்திருப்பது மிகுந்தவும் மனவர்த்தம் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற என்பதை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய சுகாதார குழு உறுப்பினருடன் இணைந்து இந்த வட்டாரத்தை சேர்ந்த உறுப்பினர் மதுசிகன் அவர்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு இதை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஆனால் இது கொஞ்சம் கடினமான ஒரு விடயமாக இருந்ததனால் சில காலம் எங்களுக்கு தேவைப்பட்டது. தற்போது அவரும் எங்களுடன் இணைந்துதான் இந்த கழிவுகளை அகற்றுகின்ற ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் இந்த பிரதேசத்திலே அவரும் ஒரு அக்கறை கொண்ட ஒரு உறுப்பினர் என்பதை நான் இந்த இடத்திலே நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த இடத்துல களத்துக்கு உதவி முதல்வரும் வருகை தந்திருக்கிறார். கவனமா காலை வைங்க, போத்தலோடு எல்லாம் இருக்கு. அதை பார்த்து நாங்கள் சீரியல் நம்பர் வச்சு ஏன்னா எல்லாம் இந்த பேக்கெட் வந்து இதில் ரெக்கார்டில் இருக்கு. இல்ல இது அல்ல வேணாம் நிறைய யூரின் பேக் இருக்கு. ஒன்றல்ல ரெண்டெல்லாம் நிறைய இருக்குது. இது இப்ப மற்றதில் அடங்கோ இதை அப்படியே வைப்போம். இப்ப கமிஷனர் நீங்க காய்ச்சி தான் வேறன்னு கட்டுங்க. இப்ப உடனடியா இப்ப என்னன்னா இது இப்படியே விடையலாது என்னென்னு சொல்லி சொன்னா இது இப்படியான அவைகளுக்கு 24 மணித்தியாலம் ஓவர் டைம் கொடுத்து வச்சு இப்படி செய்யறதுக்கு விடையலாது. என்னென்னு சொன்னா சார், இப்போ நான் வந்து 45 நிமிஷம் ஆகுது. நான் விரைக்கே அவர் ஷார்பன் கோல் பண்ணிட்டார். அதுக்கு பிறகுதான் சார் உங்களுக்கு அடிச்சது. நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் அவை இன்னும் விரையில. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்லை, உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். 45 நிமிஷம் நான் வந்து அதுக்கு எடுக்கல, சிபிஹெச்ஏம் எடுக்கல, எமோஜிக்கு நான் 2 தரம் எடுத்துட்டேன், கட் பண்ணுறார். அப்போ அப்படியே இப்படி மாநகரத்தை கொண்டு போயிடாது தானே. ஏதோ ஒரு நடவடிக்கை இது மக்கள் நலன் சார்ந்த இது. இப்போ ஜூரின் இதுகள் எல்லாம் கிடக்குது, இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி இல்லை, இதை எடுக்க வேணாம். இது இப்படியே இருக்கட்டுக்கு இது இருக்கா பாதுகாப்போம். நாங்கள் இப்படி ஆய்வுக்கு உட்படுத்தும் வரையும் நாங்கள் இதை பாதுகாப்போம். இது ஆர்டின்றதை நாங்கள் கண்டுபிடிச்சு அவையில் அந்த சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்போம். இது ஒரு சீரியஸான மேட்டராக நாங்கள் எடுப்போம். சரி, அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவிக்கப்பட்ட ஊசிகள் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்குது சார். எல்லாமே இப்போ மெடிக்கல் வேஸ்ட்ன்றது அது ரோட்டில் ஓட்டுற ஒரு சாமானிய. உண்மைதான். அது ஒரு ப்ராப்பராக வந்து அவங்க கழிவகற்றல் மேற்கொண்டால் தான் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது.
இப்படி எம்ஓஹெச் நடந்து கொள்ளே இல்லாது சரியா அப்படி நடந்து கொள்றேன்னு சொல்லிச்சுன்னா அதெல்லாம் தங்கள் பட்டு வர இதெல்லாம் பார்க்கணும் இது இந்த கடமையே சரியான முறையில் செய்ய இயலாதுன்னு சொல்லிச்சோம்னா இது சும்மா சாதாரண மேட்டர் இல்லை இல்லை இது ஒரு மயானத்துக்கு முன்னுக்கு இருக்குது ஒரு மயானம் என்றாலும் ஒரு புனிதமான ஒரு இடம் இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு மருத்துவ கழிவுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு இல்லை இது இப்போ நாங்கள் சோதரக்குழு தலைவரும் கால் பண்ணவர் நானும் கால் பண்ணது அதுக்குரிய ஆள் ஒரு மணித்தியாலமாக ஆன்சர் பண்ண இல்லையாண்டா அதுக்குரிய நடவடிக்கை நான் உடனடியாக இன்றைக்கே நான் விளக்கங்கள் கோரி கடிதம் அனுப்புகிறேன் உடனே சரி, எங்களுடைய பதில் முதல்வர் எங்களுக்கான அந்த உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றார். நிச்சயமாக இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு மக்களுக்கு இது சம்பந்தமாக என்ன முடிவெடுக்கப்பட்டது, இது யார் இதனை கொட்டியது என்ற விவரங்களை நாங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துவோம். எந்த ஒளிவுமறைவுமின்றி நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களுக்கான நேர்மையான சேவையை நிச்சயமாக வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி. உண்மையாகவே யாழ் மாநகரம் வந்து எப்படி இருக்க வேண்டிய ஒரு இடம், இப்படி பொதுமக்களாலேயும் சரி சில தனியார் நிறுவனங்களாலேயும் சரி இப்படி கையாளப்படுறது உண்மையாக வெளி மாவட்டத்தில் இருந்து வார ஆட்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து வார ஆட்களுக்கும் யாழ்ப்பாணத்தை பற்றிய கணிப்பு எப்படி இருக்கும் எதிர்காலத்திலேருந்து எனக்கு சொல்ல தெரியலை. நிறைய விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் மாற வேணும், மாற்றப்பட வேணும் என்றதான் இந்த கருத்து. அத்தோடு இந்த விடயம் சம்பந்தமாக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலையின் உதவி பணிப்பாளரை இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அத்தோடு இந்த இடத்திற்கு பொது சுகாதார பரிசோதகர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னண்டா இப்படித்தான எங்களுக்கு தனிய நேர மினிஸ்ட்ரியில இந்த மருந்து பெறும், மற்ற ஆக்களுக்கு ஆர்டிஹெச்எஸ் வந்து மற்ற கொஸ்டினருக்கு இல்லை, கொஞ்சம் கொஸ்டின் 30-40 கொஸ்டின் 30-40 கொஸ்டின் இருக்குது தானே, அதுக்கு ஆர்டிஹெச்எஸ் எங்களை நாங்கள் உள்ளுக்காக கொண்டு இருக்கிறோம், மிச்சம் குழம்புக்கு விற்கிறோம், நாங்கள் காசை கொடுத்து விற்கிறோம். அந்த நான் மீட்டிங் வந்து நான் டிப்யூட்டி டைரக்டர் உண்மையில வந்து நான் உண்மையா சொல்றேன், நாங்கள் உண்மையில வந்து நாங்கள் உள்ளுக்கான கொண்டு போகிறோம். அதுல நீங்கள் எந்த இதுவும் பிடிக்கலாம் எங்கள் இடையில வச்சு நாங்கள் எடுத்து பாருங்க. என்ன நான் எங்களுக்கு வர நிறைய நீங்கள் 2 இடத்துல செக் பண்ணலாம். என்னண்டா நாங்கள் அங்கேயும் எழுதுகிறோம், நிறுத்து அங்கேயும் எழுதி இங்கேயும் ஒரு கொப்பியில் நிறுத்தி இருக்கிறதே அரசாங்கத்தின் தான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்ப்போம். இது அரசாங்கத்திலையா சார்? அரசாங்க முத்திரை இருக்கு. என்னண்டா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நாங்கள் உண்மையிலே உள்ளுக்காக கொண்டு வரோம், வெளியில கொட்டையில இந்த வடிவா தெரியுமே நாங்கள் வெளியில. இப்ப இது அரசாங்கத்தின் சொன்னா சார், இதுல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரை வச்சு எந்த வைத்தியசாலையில கண்டுபிடிக்க முடியுமா? அது கஷ்டம். கஷ்டமா? அது கஷ்டம். நீங்க வராது இந்த இது வராது பிரைவேட், இது வராது எந்த வித பிரைவேட்லயும் வராது. அதாவது இது முழுக்க அரசாங்க வைத்தியசாலை. எங்களை என்று தெரியும், ஆச்சேன்னு தெரியும், நாங்க சொல்லக்கூடாது எந்த ஹாஸ்பிட்டல் எங்களை தெரியும், ஒரு விலையமாக இருக்கலாம். எங்கட நான் எந்த ஹாஸ்பிட்டல் எங்களை தெரியும், ஆனா எங்கட நாங்கள் சுவாவா நீங்க சொல்றது மற்ற நான் உங்களை தெரியும், செக் பண்ணுங்க அங்கே இருக்கிறத இங்க நிறைய 2 இடத்துல இருக்கிறோம் நாங்களா. இதை நாங்கள் இதோ பிடிக்கணும், மார்க் கொண்டு வந்து ஓடினம் மட்டும் பிடிக்கணும். நீங்கள் இதுக்கு ஒரே ஒரு வழி, இப்போ நான் இப்போ டிரெக்டர் வந்துக்கேன், நான் டிரெக்டருக்கும் சொல்கிறேன்,
நீங்கள் ஒரு வழி எங்களோட வழியில் நான் உறுதிப்படுத்துகிறேன். எங்களோட அகல சரியான 100% நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் மற்றது ஒருக்கா எங்களோட ஆடியச்சஸ் ஐயாக்கும் சொல்லுங்க. இப்படி இது வெளியில் மெரிதோரிக்காண்ட ஒரு கவர்மெண்ட் சின்னம் தான். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் எங்கேருந்து வந்தாண்டு எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறார் இந்த கோட்டை. அது கோட்டை வச்சு கஸ்டமருக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஃபோட்டோ எடுங்க எங்களோட ஃபார்மசிஸ்டோட இதே. ஆனால் உண்மையிலேயே வந்து நாங்கள் உண்மையிலே வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் இல்லை. டயாலிசிஸ் இது அதுவும் தந்தது எங்களுக்கு டயாலிசிஸ் உங்களை ஹாஸ்பிட்டல் இருக்குது. வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. பட் தெளிப்பளையம் இருக்கேன். தெல்லிப்பள்ளியிலேருந்து இங்கே வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? என்ன தெரியல. இப்போ நாங்கள் ஒரு தடவை குற்றம் சொல்லல. அது என்னன்னா நாங்கள் 100% எங்களுக்கு மற்ற ஹாஸ்பிட்டல் மட்டும் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் குற்றம் சொல்லலான இல்லை. இது டயாலிசிஸ் பண்ண ஜூரி நார்மல் ஜூரி பார்ப்போம். என்ன தெரியல பார்ப்போம். தம்பி ஒன்றை எடுத்து விளக்கியல நாங்களே எங்களை இங்கே ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எங்களை அங்கேயும் நிறுத்து இங்கேயும் நிறுத்துறேன். ரெண்டு எரிக்கைக்கே நிறுத்த போடுறோம். மற்ற நாங்கள் வெளியிலே நிற்கிறோம். வெளியில் விற்கிறீங்களா? ஓ வெளியில் வெளியில் கொழுப்புலேருந்து கம்பெனி எடுத்துகிட்டு இல்லை கம்பெனி எடுத்துகிட்டு காசு இல்லை. நாங்கள் காசு பே பண்ணுறோம். காசு மயக்கம் இருக்கிறது ஒன்றொழிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அது சரி அது சரி. இது தெரிய வர்ற பட்சத்தில் என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? ரீதியா ஒரு பிழையான ஒரு விடயம் என்றதை மட்டும் சொல்லிக் கொள்வேன். இது எந்த ஹாஸ்பிட்டல்ன்றதுக்கு அப்பால இது கவர்மெண்ட்டிட்ட இருந்த வழியில் வந்த ஒரு கழிவு என்றது அடிப்படையில் நாங்கள் மாநகர சபை கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரி என்றதுக்கு விட குறிப்பிட்ட வைத்தியசாலைக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எந்த வைத்தியசாலை என்று கண்டுபிடிக்கிறத பட்சத்தில் கண்டுபிடிச்சு உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். சரி சரி. மற்றது ஏன் இப்போ நாங்களாம் இங்கே ஒன்று தெரியும். உங்களை யாரும் ஏன் பண்ணி தான் இங்கே ஒன்று முன்பு போட்டிருக்கோம். இளைஞர் தெரியா? அப்போ நாங்கள் சொல்லக்கூடாது. அவையில பார்க்க வெரிஃபை பண்ணுங்க. நாங்கள் பண்ணுங்க. ஒரு இல்லை நாங்கள் மக்கள் சார்பான நான் ஒரு கேட்டுக்கொள்றேன். உண்மை நிலையை அறியறதுக்கு நீங்களும் உதவி செய்யும். வைத்தியசாலை இதோட நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தப்பு நீங்களும் கொஞ்சம் தெரியும். நீங்க மெம்பர் இல்லை உங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்க 3 இடத்துல செய்கிறோம். உங்களை கண்ட மீட்டிங் வந்து நீங்கள் இல்லை 3 ஒன்று இங்கே இருக்கிறோம். கேஸ் ரெண்டாவது மாம்பழம் உண்டானது வெளியில் மனுப்பிக்கிறோம். ஷாப்பெல்லாம் போடுற இல்லை தெரியும். அப்போ நாங்கள் 3ம் விலை அவதானம் இங்கே இருக்கிற அளவை குறைச்சி தான் நெருக்கி கொண்டிருக்கோம். என்ன நாங்கள் இருக்கிற அளவு குறைச்சி அப்படித்தான் செய்து கொண்டிருக்கோம். இல்லை என்னென்ன நீங்கள் சொல்கிறது சரி. கழிவை கொண்டு வந்து வீசுறா அவையில தான் பிடிக்கும். நீங்கள் உங்களுடைய நீங்க செய்யறீங்கன்னு நாங்க சொல்லல. வைத்தியசாலை கழிவண்டபடியால் ரஃப்பானது முந்தி டாக்டர் ரசிகர் அங்கே ரஃப்பாக இருக்கக்கூடிய ரீயூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக்னு சொன்னாங்க. இது அப்படி இல்லை இல்லையா? அது வேறு பிளாஸ்டிக். அப்போ இதோட இது என்ன வந்து இது கவர்மெண்ட் டாக்டர். இது கவர்மெண்ட் அது கவர்மெண்ட். ஆனா போதனா வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை இல்ல 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 என்ன இது பதட்டம் அடைய தேவையில்லை. கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான செயல் அல்ல. இது உரிய முறையில இது பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி இது எந்த இடத்துல இருந்து வந்ததுன்றத
நாங்கள் உறுதிப்படுத்தி போட்டு அம்பலப்படும். மற்றும் நாங்கள் மேலே அவதானமா இருக்கிறோமா அதுல நன்றி. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் தான் இந்த இடத்துல வருகை தந்திருந்தார். அவருடைய கருத்தின்படி அந்த இலச்சினை, அதாவது இலங்கையினுடைய அந்த முத்திரை வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறத அவர் வந்து ஒரு சந்தேக கண்ணில் பார்த்திருந்தார். அது ஏதாவது ஒரு அரசாங்க வைத்தியசாலையினுடைய இலச்சினையாக இருக்குமா என்று சந்தேகம் ஒன்று எழுப்பப்பட்டது. அந்த இலச்சினையை கூர்ந்து பார்த்ததன் பின்னராக அந்த இலச்சினை போலி இலச்சினையாக கூட இருக்கலாம் என்றும் இப்பொழுது சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் எனக்கு தெரிகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது சம்பந்தப்பட்ட தகவல் நான் உங்களுக்கு தருவேன். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய காணொலிகள் பலதை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாநகர சபையும் குப்பையுமாகத்தான் இருக்கிறது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் தொடர்ச்சியாக இது சம்பந்தப்பட்ட காணொலிகளை வந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வெளி மாவட்டத்திலேருந்து வார ஆக்களாக இருக்கட்டும், அல்லது புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களோட சேர்ந்து யாரோ ஒரு வெளிநாட்டவர் உங்களுடைய நாட்டை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்தால் யாழ் மாநகரத்தை இப்படி தான் காட்ட போறீங்களா? இல்லை தானே. அதுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமைய வேண்டும் என்றதுக்காகத்தான் இது போன்ற காணொலிகள் தொடர்ச்சியாக என்னுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்யப்படுகிறது. என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். எதுக்காகன்னு சொன்னால் நான் அடுத்து வருகின்ற காணொலிகளை வந்து பதிவேற்றம் செய்கின்ற பொழுது நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் வராது. இப்போதைக்கு பாய்.